தளபதி விஜயோடைய ஜனநாயகன் படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தின் மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தோடைய ஒரு பிஸ்னஸ் ரிப்போர்ட் தான் இப்போது வெளியில் வந்திருக்கு. அதன்படி ஜனநாயகன் படத்தோடைய ஓவரால் பட்ஜெட் 352 கோடியே 60 லட்சம் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. இதில் தளபதி விஜயோடைய சம்பளம் 220 கோடி, டைரக்டர் வினோதோடைய சம்பளம் 25 கோடி, மியூசிக் டைரக்டர் அனிருத்தோடைய சம்பளம் 13 கோடி, பூஜா ஹெக்டேவுடைய சம்பளம் 3 கோடி, பாபி டியோலோடைய சம்பளம் 3 கோடி, மமிதா பைஜுவோடைய சம்பளம் 60 லட்சம், அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூ சம்பளம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 8 கோடி, ப்ரொடக்ஷன் காஸ்ட் 80 கோடி, ஷூட்டிங் காஸ்ட் 45 கோடி, 145 நாட்கள் நடந்திருக்கு. சிஜி ஒர்க்குக்கு 5 கோடி, செட்ஸுக்கு 15 கோடி மற்றும் இதர செலவுகள்லாம் சேர்த்து 15 கோடி. பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 105 கோடி, கோவையில் 16.5 கோடி, சேலமில் 11 கோடி, மதுரையில் 13 கோடி, திருச்சியில் 12 கோடி, தாஞ்சூரில் 12 கோடி, திருநெல்வேலியில் 7.5 கோடி, கன்னியாகுமரியில் 7.5 கோடி. இதர தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் 15 கோடி, கர்நாடகாவில் ஓன் ரிலீஸ், தெலுங்கு ஸ்டேட்ஸில் 12 கோடி, ஓவர்சீஸில் 78 கோடி. நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடியோக்கு 29 கோடி, டிஜிட்டலுக்கு 120 கோடி, சேட்டிலைட்டுக்கு 64 கோடி. ஸோ டோட்டல் பிஸ்னஸ் மட்டுமே 423 கோடி வந்திருக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸுக்கு முன்பே ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட 71 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.